Right. நாங்கள் 14வது நாளாக எங்களுடைய 20 days சயின்ஸ் ப்ராஜெக்டில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில நான் 40 வினாக்கள் உங்களுக்கு நான் ஒரு பேப்பர் அனுப்பியிருக்கிறேன். அந்த அடிப்படையில இதுல எத்தனை பேர் செஞ்சு பார்த்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பார்ப்போம். நாங்க மார்க்ஸை பார்க்கறது நான் ரெடியா ஆவலா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ரைட், பார்ப்போம். சரி, ரைட், பார்ப்போம். முதலாவது கேள்வி, களங்களில் புளிய உருவில் சுயாதீனமாக அகமுதலொரு சிறுவலையுடன் இணைந்து காணப்படும் குண்டங்கள். அகமுதலொரு சிறுவலையுடன் இணைந்து காணப்படும் குண்டங்கொண்ட போது எல்லாருக்கும் தெரியும், அழுத்தமான அகமுதலொரு சிறுவலை, அழுத்தமற்ற அகமுதலொரு சிறுவலை. அந்த அழுத்தமற்றதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆரியான்னு தெரியும். நாங்க சொல்றது ரைபோ எண்டோபிளாஸ்மேட்டிக் ரெட்டிகுலம். ரைபோன்னு சொல்றீங்களா, நாங்க சொல்றது அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. இது ஸ்மூத் அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை. அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலையான உங்களுக்கு தெரியும், புரத பதார்த்தங்கள் கடத்தப்படும். இந்த அழுத்தமான அகமுதலுறு சிறுவலையால உங்களுக்கு தெரியும், சில கொழுப்புகள், ஸ்டெராய்ட்ஸ், போன்ற சில கொழுப்புகள் கடத்தப்படக்கூடியதாக இருக்கு. ஆகவே வேலை கடத்தல், பதார்த்தங்களை கடத்தல், அதுல ரைபோசோம் இருக்கிறதால, ரைட், உங்களுக்கு தெரியும் ரைபோசோம் இருக்கிறதால என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியும், புரதங்களை கடத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே ரைபோசோம் இருக்கிறது. அகமுதலுறு சிறுவலையில அகமுதலுறு சிறுவலையில காணப்படுறது ரைபோசோம் என்பது சரியான விடை. முதலாவது வினாவுக்கும் 2ஆம் விடை பொருத்தமாக. ரைட், 2வது வினா, பின்வரும் பௌதிக கணியங்கள் S- இணை அழகாக கொண்ட பௌதிக கணியம். வெரி குட், நிறைய பேர் விட அனுப்புறீங்க. S- என்பது, S என்பது நேரம், உங்களுக்கு தெரியும், செகண்ட் நேரம். S- சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சமன்பாடு படிச்சிருக்கீங்க, T=1/f. இந்த சமன்பாடு ஞாபகம், T=1/f. அதாவது T என்பது ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம் 1/f. இப்ப F T இருக்கிற இடத்துக்கு போகும், T F இருக்கிற இடத்துக்கு வரும். ஆகவே F=1/t. அப்ப F என்பது மீடிரன், ஒரு அலைந்த மீடிரன் அல்லது அலைந்த அதிர்வெண். 1/டைம். அப்ப 1/க்கு உங்களுக்கு தெரியும், டைம் நாங்க செகண்ட் நடக்கும். செகண்ட் மேல ஒரு இருந்தா செகண்ட் -1. செகண்ட் -1. இந்த செகண்ட் -1 தான் நாங்க சர்வதேச அளவாக இருக்கிறோம். ஆகவே அதிர்வு மீடுகள் என்பது சரி. 4வது ரைட். உங்களுக்கு தெரியும், முதலாவது விட வீச்சம் என்பது ஒரு அலையில வீச்சம் என்பது ஒரு துணிக்கை அசையும் உச்ச இடப்பெயர்ச்சி. ஒரு துணிக்கை அசையும் உச்ச இடப்பெயர்ச்சி. இதை நான் வளர்க்கிறது மீட்டர்ல வளர்ப்போம். அலைநீளம் என்பது அடுத்துள்ள ஒத்த இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலைநீளம். அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம். ஆகவே இதை நாங்க மீட்டர்ல தான் நடப்போம். நீளம் சொன்னாலே மீட்டர்ல நடப்போம். அலைவு காலம் சொன்னா நல்லா பாருங்க. அலைவு காலம் என்பது இப்ப மீடியத்துக்கான அளவு உங்களுக்கு தெரியாது, செகண்ட் -1. செகண்ட் -1 மேல போகுமா இருந்தா செகண்ட். ஆவர்த்தன காலத்தை நாங்க நடக்கிறது செகண்ட்ல, மீடியம் நடக்கிறது செகண்ட் -1ல. ஆகவே 4ஆம் விடை பொருத்தம். சொல்ற விளக்கம் ஆவர்த்தன காலம் சொன்னால் ஒரு பூரணமான ஒரு அலை உருவாக எடுக்கும் காலம் ஆவர்த்தன காலம். அதிர்வீடு என்று சொன்னால் ஒரு செகண்டில் ஏற்பட்ட அதிர்வுகளின் அல்லது அலைகளின் எண்ணிக்கை மீடியனாக. சரி, அப்படி நிறைய போய்கொண்டிருக்கும். நாங்க விஷயத்துக்கு வரும். 3வது, அணு ஒன்றில் இருந்து நேரையன் தோன்றுவதற்கு சோடியம் 11 சொன்னால் ரைட், இங்க நேரையன் உருவாகும். உங்களுக்கு தெரியும் 2,8,1 இலத்திர நிலையமை. ஆகவே நேரையன் தோன்றணுமா இருந்தா, என்ன பிளஸ் உருவாகணுமா இருந்தா இறுதி ஒன்று இலத்திரன இலக்கம். ரைட். ஆகவே
இலத்திரன்களின் எண்ணிக்கை மட்டும் குறையும். இலத்திரன் எண்ணிக்கை மட்டும் குறையும். அப்ப அணுவின் கருவுல இருக்கிற நேரேற்றம் கொண்ட புரோத்திரங்களோ ஏற்றம் இல்லாத நியூட்ரன்களையோ மாற்றம் இல்லை. அவங்க கருவுல இருக்கிறாங்க, அவங்கள மாற்றம் இல்லை. நேரேற்றத்தை உருவாக்கணும்னா இறுதியோட்டு இலத்திரனை இலக்கோடும், மறையேற்றத்தை உருவாக்கணும்னா இறுதியோட்டு இலத்திரன் என்ன செய்யும்? இலத்திரன்களை வாங்கும். ரைட்? இலத்திரன்களை வாங்குமா இருந்தா ஏற்குமா இருந்தா மைனஸ், இலக்குமா இருந்தா பிளஸ். இலத்திரன் மட்டும் இலக்கும் என்பது சரி, முதலாவது. ரைட்? சொல்லுவாங்களா? சரி, நாலாவது வினாவுக்கு வருவோம். கீழே தரப்பட்டுள்ள இயற்கை சுவையொட்டிகள் பயன்பாடுகள் தொடர்பான சோடிகள் தவறானது எது? ரைட். இயற்கை சுவையூட்டிகள் பயன்பாடு உங்களுக்கு தெரியும். ரைட். வாழ்க்கை கோலத்துல ஏற்படுற மாற்றத்துல உங்களுக்கு தெரியும் இயற்கை சுவையூட்டிகள் தொடர்பான விஷயம் இருக்குது. இயற்கையான சுவையூட்டிகளை நாங்க பயன்படுத்துறதால நம்மளோட உடம்புக்கு நல்லா. பழைய காலத்துல இயற்கையான மருந்துகளை பாவிச்சாங்க, தொற்று நீக்கிகளாக எல்லாத்துக்கும் மஞ்சள் இப்படியான விஷயங்களை பாவித்தாங்க. அதே போல உணவு சுவையூற்றத்துக்காக பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இயற்கையான பதார்த்தங்களை பயன்படுத்துறாங்க. அதுல உங்களுக்கு தெரியும் ஒன்று கருவாப்பட்டை. கருவாப்பட்டையால் என்ன செய்யும்? குருதியில இருக்கிற குளுக்கோஸ் அளவை என்ன செய்யும்? கட்டுப்படுத்தக்கூடியதாகவும், அதே போல இந்த சளி போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. கருவேப்பிலை தலைமுடியின கருமையை பேணும். ஓகே. கராம்பு வாய்க்குழியை மனமூட்டும். மிளகு என்ன செய்யும்? சமிபாட்டை விரைவுபடுத்தும். மிளகு குடிச்சா அல்ல சமிபாடு குயிக்க விரைவாக மாறும். அப்படி விரைவாகிறதால இப்ப வயிறு என்ன செய்யும்? வயிறு பொருகுவதை கூட்டுமா அல்லது பொருகுவதை குறைக்குமா அப்படின்னு பார்த்தா வயிறு பொருகுவதை என்ன செய்யும்? பொறுமுறது. ஏன்னா வயிறு பொறுமுறை என்ன செய்யும்? குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தவறான கூட்டு என்பது 4ஆம் விடை பொருத்தமாகும். 4வது 4. சொன்னீங்களா? ரைட். அது தொடர்பான விளக்கங்கள் தேவைன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் உங்களோட புக்ல உயிர்கோளம் பாடத்துல நீங்க பார்க்கலாம். 286. ரைட். சரி. 5வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எண்ணிக்கணியத்தை மட்டும் கொண்ட தெரிவு யார்? எண்ணிக்கணியம். அப்ப உங்களுக்கு தெரியும் முதலாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா வேகம், கதி, தூரம். வேகம் வந்துட்டு அப்ப அதால வராது, வேகம் காவிக்கணியம். 2வதுல ஆர்முடுகள் அமர்முடுகள் வேகம் எல்லாம் காவிக்கணியம், அதால எதுவுமே வராது. 3வதுல பாருங்க கதி, ஓகே, அமுக்கம் எண்ணிக்கணியம், நேரம் எண்ணிக்கணியம். ஆகவே 5வதுக்கு 3ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். 4வதுல வேகம் காவிக்கணியம், தூரம் நேரம் எல்லாம் எண்ணிக்கணியம். அப்ப வேகம் வாரதால அதை நாங்க ரிஜெக்ட் பண்ணலாம். 6வது வினாவுக்கு வருவோம். கீழே தரப்பட்ட இயல்புகளில் எது பாலூட்டிகளுக்கு மாத்திரம் காணப்படும் இயல்பு? பாலூட்டிகளுக்கு மாத்திரம். அப்ப பாலூட்டிகளுக்கு மாத்திரம் சொன்னா உங்களுக்கு தெரியும் 3 பிரதான இயல்புகள் இருக்கு பாலூட்டி அல்லது முளையூட்டி. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், நெய் சுரப்பி, வியர்வை சுரப்பி, முளை சுரப்பி என்பன காணப்படும். ஒன்று. 2வது பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட், புறச்செவி சோனை. புறச்செவி சோனை அப்படின்னு சொன்னா புறச்செவி சோனைன்னு சொன்னா வெளியால அது காணும் புறச்செவி சோனை. 3வது பாத்தீங்கன்னு சொன்னா தோல் உரோமங்களால் சூழப்பட்டது. தோல் உரோமங்களால் சூழப்பட்டது. 4வது பாத்தீங்கன்னு சொன்னா அகக்கருக்கட்டல். அதையும் சொல்லேன். ரைட். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் முளைக்குட்டிகளுக்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பியல்பாக காணப்படும். இதுல மிக முக்கியம் இந்த 3 பேர். ரைட். இவங்க 3 பேர் மிக முக்கியமான. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அவ இதயம் 4 அறைகளை கொண்டதுன்னு சொன்னா அது பறவைகளுக்கும் இருக்குது, முளையூட்டிகளுக்கும் இருக்கு. இதயம் 4 அறைகளை கொண்டது. அதே போல உடல் வெப்பநிலையில இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை பறவைகளுக்கும் இருக்குது, முளையூட்டிகளுக்கும் இருக்குது. மாறா வெப்பநிலை குருதி. ஆகவே இதை நாங்க என்ன சிறப்பியல்பாக எடுக்கல. சிறப்பியல்புன்னு சொன்னா இவருக்கு மட்டும் இருக்கு. அப்ப இந்த 3ஐயும் நாங்க என்ன செய்வோம்? சிறப்பியல்பாக எடுப்போம். ஆகவே சுவாசப்பை மூலம் சுவாசிக்கும் அது யாருக்கு? ரெப்டீலியா, அதே மாதிரி ஆவேஸ், மெமாலியா 3க்கும் வரும். அதே போல இதயம் 4 அறைகளை கொண்டது பறவைகளுக்கும் முளையூட்டிகளுக்கும் வரும். மாறா உடல் வெப்பநிலை கொண்டது பறவைகளுக்கு முளையூட்டிகளுக்கு வரும். ஆகவே புறச்செவிச்சோனை காணப்படுதல் என்பது சரி. 6வதுக்கு 2ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். ரைட். 7வது கேள்வி. வலி, கார்பன் ஆக்சைடு, ஆர்கன் என்பன தனித்தனியே கொள்கலன் ஒன்றில் பெறப்பட்டன. இவை முறை. அப்ப வலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், வலியை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லா கூறுகளும் கலந்த ஒரு ஆள். ஆனா இதுல
இந்த கூறு ஆக்சிஜன் தான் இருக்குது, நைட்ரஜன் தான் இருக்குது, ஹைட்ரஜன் தான் இருக்குது, நாங்க வேறு பிரிக்க இயலாது. ஆகவே நாங்க சொல்லும் போது ஏகவின கலவை, ஏகவின கலவையாக இருக்கு. அதுல புகைகள் ஒருவா இருந்தா அது பல்லினமா போயிடும். வலி என்பது ஏகவின கலவை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன் ஆக்சைடு CO2 H2O மிதேன் இப்படின்னு வார பல்லின அணுக்கள், நிறைய அணுக்கள் சேர்ந்து வாரதை நாங்க சொல்லுவோம் சேர்வை மூலக்கூறுன்னு சொல்லுவோம். சேர்வை மூலக்கூறுகள். ஆகவே சேர்வை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள சேர்வை மூலக்கூறுகள் காணப்படும். அதுல O2 N2 H2 Cl2 ஓசோன் இப்படின்னு வாரதெல்லாம் ஏகவின மூலக்கூறுகள். சேர்வையில ஏகவின மூலக்கூறுகள், ஒரே இனம். இங்க பல்லின மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகிற சேர்வை, பல்லின மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகிற சேர்வையாக இருக்கும் CO2 சேர்வை. ஆகனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஓரணு வாயுண்டத்துக்கு இது ஒரு மூலகம். ஆகவே எத்தனாம் விடை பொருத்தம்? ரைட், ஏழாவதுக்கு இரண்டாம் விடை பொருத்தமாக. ஏழாவதுக்கு இரண்டாம் விடை பொருத்தம். எட்டாவது பாருங்க, குறித்த உலோகம் ஒன்று விசேட உயர் வெப்பநிலையையும் நைதரசன வெப்பநிலையும் நைதரசனுடன் தாக்கமடைந்து எக்ஸ் என்ற ஒரு சேர்வையை உருவாக்கலாம். எக்ஸ்என், ரைட், எக்ஸ் என்ன உருவாக்கு. அப்ப எக்ஸ் என்ன உருவாக்குதுன்னா உங்களுக்கு தெரியும், என் என்பது வலுவளவு கூட்டு, 5ஆம் கூட்டம் தான் நினைக்காஸ். அப்ப 5ஆம் கூட்டம்ன்றதால வலுவளவு கூடு. இங்க பாருங்க நம்பர் எதுவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இதுல எந்த நம்பரும் இல்லை. அர்த்தம் இவர் 3 சொன்னா இவர்லையும் 3 தான். அதனாலதான் இந்த 3 வெட்டி இருக்கு. ரைட். அப்ப இந்த எக்ஸ் வந்து 3ஆம் கூட்டம். ரைட். நைதரசன் என்பது ஒரு அல்லுலோகம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இவர் 3ஆம் கூட்டம். 3ஆம் கூட்டம் சொன்னா இறுதி ஓட்டுல 3 இலத்திரன்களை வைத்திருக்கும். ஆகவே எத்தனை விடை பொறுத்தா 2, 8, 3 4ஆம் விடை. ரைட். 9வது வினா, வைரசுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்று. வைரஸ்கள் கள ஒழுங்கமைப்பு உள்ளவை, பச்சைப்பின. அப்ப கள ஒழுங்கமைப்பு அற்றவை, கள ஒழுங்கமைப்பு அற்றவை. அப்ப வைரஸ்கள் கள ஒழுங்கமைப்பு அற்றவை. ரைட். அடுத்தது, வைரஸ்கள் அனுசேப தொழிற்பாட்டை காட்டுமா? வளர்ச்சி. அதே போல அனுசேப தொழிற்பாடுகளை என்ன செய்யாது? ஒருபோதும் காட்டாது. ரைட். சுவாசம் நடக்காது. ரைட். ஆகவே அனுசேப தொழிற்பாடு காட்டாது. அப்ப காட்டுன்றது இல்லை. இவை கட்டுப்படாத ஒட்டுண்ணிகளாகும். இது கட்டுப்பட்ட கலத்தக, களத்துக்குள்ளுக்குள்ள கட்டுப்பட்ட கலத்தக ஒட்டுண்ணிகளாக காணப்படும். ரைட். களத்துக்குள்ளதான் அது காணப்படும், களத்துக்குள்ளதான் காணப்படும். ரைட். கட்டுப்பட்ட கலத்தக ஒட்டுண்ணிகளாக இருக்கும். 4வது, விருந்து வழங்கி களங்களில் மாத்திரம் தொழிற்படும். ரைட். அது சரி. வெளியால கல்லு மாதிரி சடம் மாதிரி இருக்கும். விருந்து வழங்கி களங்களுக்குள்ள ஒன்று பாக்டீரியாவா இருக்கலாம், அல்லது தாவரங்களாக இருக்கலாம், அல்லது விலங்குகளாக இருக்கலாம். மனிதன் எடுத்தீங்கன்னு சொன்னா HIV ஒரு வைரஸ், COVID-19 இப்படியான வைரஸ்கள் தாவரங்கள்ல நிறைய இருக்கு. டொபாக்கோ மொசாக் வைரஸ் சொல்லுவாங்க. டொபாக்கோ மொசாக் வைரஸ், அதாவது புகையிலை சித்திர வடிவ வைரஸ். பாக்டீரியாக்கள் பாத்தீங்கன்னா T4 வைரஸ், இப்படி சில வைரஸ்கள் காணப்படும். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப இது களங்களுக்குள்ள, விருந்து வழங்கி களங்களுக்குள்ளதான் என்ன செய்யும்? மாத்திரம் தொழிற்படும். ஆகவே 9வது 4ஆம் விடை. ரைட். 10வது வினா. 10வது வினா, பின்வரும் வாயு சேகரிப்பு முறைகளில் ஆய்வுக்கூடத்தில் ஐதரசன் வாயுவை சேகரிக்க பொருத்தமான முறை. ஐதரசன் வாயுவை சேகரிக்க பொருத்தமான முறை. உங்களுக்கு தெரியும், ஐதரசன் வாயுவை பொறுத்த வரைக்கும் வலியிலும் பார்க்க அடர்த்தி குறைந்த ஒரு வாயு, நீரில் அரிதாக கரையும். ஆகவே நாங்கள் நீரில் கீழ்முகட பேச்சு மூலம் என்ன செய்யலாம்? தயாரிக்க முடியும். அதே போல வலியின் கீழ்முகட பேச்சு மூலம் தயாரிக்க முடியும். இது நீர், அதாவது வலியிலும் பார்க்க அடர்த்தி குறையும். ஆனா கார்பன் ஆக்சைடு வாயுகள் வலியின் கீழ்முகட பேச்சு மூலம் நாங்கள் தயாரிக்க முடியாது. ஏண்டா ஐதரசன் வாயுட சார் மூலக்கூறு தெரியும் 2, ஆனா கார்பன் ஆக்சைடு வாயுட சார் மூலக்கூறு தெரியும் 44. பாரம் கூட.
எனவே இவர் கீழே இருந்து மேல போகாது, அது மேலே இருந்துதான் கீழே வரும். ஆகவே இவர் நாங்க வழியின் வேறுபட பேச்சு மூலம் தான் தயாரிப்போம். நீரின் கீழ்பட பேச்சு மூலம் தயாரிப்போம். ஆனா கார்பன் ஆக்சைடு நாங்க வழியின் எடுக்கிற டைம்ல வழியின் வேறுபட பேச்சு, ஐதரசனை வழியின் எடுக்கிற டைம் வழியின் கீழ்பட பேச்சு மூலம் நாங்க தயாரிப்போம். ஆகவே நீரின் கீழ்பட பேச்சு மூலம் டி, வழியின் கீழ்பட பேச்சு மூலம் ஆர், பி ஆர் 10வதுக்கு 3வது மொத்தமாக இருக்கிறோம். ரைட், நாங்க முதல் 10 வினாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இதுல எத்தனை பேருக்கு 10க்கும் 10 வேகமா அனுப்புங்க பார்ப்போம். உங்களோட பேர் வந்து வேற யாருக்கும் போகாது, இன்னைக்கு மட்டும்தான் வரும். சொல்லுவோம் பார்ப்போம் யாரு 10க்கு 10. ரைட், ஓகே, வெரி குட். ரைட், ரெஹனா வெரி குட். மோரின் ஓகே, வெரி குட். செக் அம்மா வெரி குட். இப்ப நாங்க 11வது கேள்வி. அசீதா வெரி குட். 11வது கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். 11வது கேள்வி வெரி குட். நிறைய பேர் 10 சரியும் எடுத்திருக்கீங்க. ரைட், 11வது கேள்வி. அமில மூல நடுநிலையாக்கல் தாக்கம் வேணால். வெரி குட். அமில மூல நடுநிலையாக்கல் தாக்கம் தொடர்பான பொருத்தமற்றது. அமில மூல நடுநிலையாக்கல். அமிலம்ன்ற போது உங்களுக்கு தெரியும் ஒரு HCl எடுப்போம். மூலம்ன்ற போது NaOH எடுப்போம். மூலம்னால் OH வரணும், அமிலம் சொன்னால் H வரணும். உங்களுக்கு தெரியும். நடுநிலையாக்கல் தாக்கத்துல இந்த சோடியம் வந்து யாரோட சேரும் அவங்களுக்கு தெரியும், குளோரினோட சேர்ந்தால் சோடியம் குளோரைட் வரும். சக இந்த ஐதரசனும் OH சேரும் போது H2O நீர் பெறப்படும். இதைத்தான் நாம சொல்லும் நடுநிலையாக்கல் தாக்கம். ரைட், ஆகவே இங்க தாக்கத்தில் பொருத்தமற்றது. அமிலங்களின் அமில இயல்பு குறைவடையும். அப்ப பாருங்க, நடுநிலையாக்கல் தாக்கம் நடந்தால் HCl அமிலத்தன்மை என்ன செய்யலாம், குறையலாம். ஓகே, ஏன் அந்த H+ வந்து என்ன செய்யும் சொன்னா, இங்க இருக்கிற OH மைனஸோட சேருது. இங்க ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் நடக்குது. அப்ப H+ அளவு குறைய 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 அமிலத்தன்மை குறையும். சொல்றாங்க NaOH மூலத்தன்மை குறையும். OH மைனஸ் இந்த H+ ஓட சேர சேர அதுல காரத்தன்மை மூலத்தன்மை குறையும். ஓகே, சரி. இரண்டாவது, H+ OH மைனஸ் அயனுடன் சேர்ந்து நீர் உருவாதல். ஓகே, நீர் உருவாதல். சரி. இரண்டாவது, சக்தி மட்டங்களில் ஒரு புறவெப்ப மாற்றமாகும். நல்லா உங்களுக்கு தெரியும், சக்தி மட்ட வரையில நடுநிலையாக்கல் தாக்கம் என்பது இது தாக்கி மேல விளைவு விளைவு. ஆகவே கீழே இருந்து மேல் நோக்கித்தான் அந்த தாக்கம் சொல்லிய நடுநிலையாக்கல் தாக்கம் என்பது புறவெப்பம், சூடு வெளியாது. ஆகவே இங்க தாக்கி கீழே விளைவு. ஆகவே தாக்கம் எப்படி வரும்னா மேலிருந்து கீழ் நோக்கி வரப்போகுது. ஒரு புறவெப்ப ரசாயன தாக்கம். நீங்க அந்த பாத்திரத்தை வெளியால கைய வச்சா சுடும். என்ற சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். ஒரு புறவெப்ப தாக்கம். அது சரி. விளைவாக நடுநிலையான உப்பு தோன்றும். விளைவாக நடுநிலையான உப்பு தோன்றும். ஓகே, சரி. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா விளைவாக நடுநிலையான உப்பு தோன்றும், அதோட சேர்த்து என்ன தோன்றும் யோசிச்சு பாருங்க. நீரும் தோன்றக்கூடியதாக இருக்கும். விளைவாக நடுநிலையான உப்பு தோன்றும். ஆனால் இதுல என்ன நடக்கும், ரைட்? நீரும் தோன்றும் விஷயத்த இங்க போட இல்லை. அமிலங்களின் அமில இயல்பு குறைவடையும் என்பது சரி. H+OH- அயன்கள் சேர்ந்து நீர் உருவாகும் என்பது சரி. சக்தி மாற்றத்தில் ஒரு புறவெப்ப தாக்கம் நடக்கும் என்பது சரி. விளைவாக நடுநிலையாக உப்பு தோன்றும் சொல்லியிருக்கிறேன். உப்போடு சேர்த்து நீரும் தோன்றும் வந்திருந்தால் அது சரியாக இருக்கும். பொருத்தமற்றது. இந்த வகையில நாங்க 11வதுக்கு 4ஆம் விடையை நாங்க தெரிவு செய்யலாம். இதுல என்ன சிறு பிரச்சனை இருந்தா கழிச்சுக்கணும். ரைட், இதுல இந்த NaCl சேர்த்து நீரை தந்திருந்தால், NaC உப்புடன் நீர் வெளியே இருந்து தந்திருந்தால் ஓகே, நாங்க இத சரியாக எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், 12வது கேள்வி. ஒரு சோடி காலணி அணிந்துள்ள மனிதனின் திணிவு 60 கிலோகிராம். அப்ப M வந்து 60 கிலோகிராம். காலணிகளின் மொத்த அடிப்பரப்பு 150 சென்டிமீட்டர் இருக்கும். பரப்பு 150 சென்டிமீட்டர்.
ரைட். ஒரு பிள்ளை நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டு இருந்தது ஏற்கனவே. அத மாதிரியான ஒரு கேள்விதான், கவனிச்சு கொள்ளுங்க. தரையினால் மனிதனின் மீது உயர்த்தப்படும் அமுக்கம் யாது? அப்ப உங்களுக்கு தெரியும், அமுக்கம் சம விசைக்கு பரப்பு, விசைக்கு பரப்பு. ஆகவே அமுக்கம் தான் கேள்வி, விசைக்கு பரப்பு. இங்க நம்மளுக்கு தந்தது 60 கிலோகிராம். அப்ப நாங்க எண்ணத்துக்கு மாத்தணும். 60 கிலோகிராம் சொன்னா கட்டாயம் நாங்க 10ஆல பெருக்கணும். ஏன்? விசைதான கேள்வி. விசைன்னு சொன்னா நியூட்டன்ல வரணும். ஆகவே வெரி குட். 60 கிலோன்னா 600 நியூட்டன் வரணும். ஆகவே நாங்க இங்க 600 நியூட்டன் போட்டுக் கொள்வோம். கீழே ஏரியா பரப்பு. பரப்பு வந்து ஒரு பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப உங்களுக்கு தெரியும், பஸ்கால் எனப்படுவது நியூட்டன் மீட்டர் -2 தான் பஸ்கால். இப்ப உங்களுக்கு தரப்பட்ட விடையெல்லாம் பஸ்கால்ல தரப்பட்டதால கட்டாயம் மீட்டர்ல இருக்கும். நல்லா ஞாபகத்துல வைங்கோ. சென்டிமீட்டர் நீங்க மீட்டருக்கு மாத்துறதுக்கு 100ஆல பிரிக்கணும். எது? சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்த. இப்ப உங்களுக்கு தரப்பட்டது சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்து. அப்ப உங்களுக்கு தெரியும், சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்த 100ஆல பிரிக்கணும். சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 100 தர 100ஆல பிரிக்கணும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா 10,000ஆல பிரிக்கணும். எத்தனையால பிரிக்கணும்? 10,000ஆல பிரிக்கணும், அல்லது 10 பிரிக்கணும். சரி. இப்ப அப்ப நாங்க சென்டிமீட்டர் வர்க்கத்தை நாங்க மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்துறதுக்கு நாங்க 10,000ஆல பிரிப்போம். இப்ப போட்ட விஷயம் விளையிட்டா. ஏன் போட்டது விளையிட்டா? நாங்க பஸ்கால்ல விட எடுக்கணும். பஸ்கால்னு சொன்னா நியூட்டன் மீட்டர் -2. அப்ப மீட்டர் வர்க்கம் தான் மேல போனா நியூட்டன் மீட்டர் -2 வரும். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இவர் நாங்க சுருக்க போறோம். இங்க ஒரு சைவர் இங்க ஒரு சைவர் வெட்டலாம். ஓகே. இந்த 15 60 சுருக்கா உங்களுக்கு தெரியும் 4. அப்ப இங்க 40. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 1000 மேல போய் பெருக்கும். 40 தர 1000 40,000. அப்ப 40,000 பஸ்கால்னு சொன்னால் 40 கிலோ பஸ்கால். இப்படி நாம் ஒரு விடை எடுக்கலாம். ஆகவே விடை எத்தனை? 3ஆம் விடை பொருத்தமாக. ரைட். ரிப்பீட் சொல்லிக்கிறீங்க. பிரச்சனை இல்லை. அதாவது அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அப்ப அமுக்கம் என்பது விசைய காரணம் கீழே பரப்பால பிரிக்கணும். அப்ப விசை என்பது உங்களுக்கு தெரியும் 60 கிலோன்னு சொன்னதால விசைக்கு நாங்க 10ஆல பெருக்கோம். W சமன் mg. அப்ப 10ஆல பெருக்கோம். ஆகவே 600 நியூட்டன். இது ஓகேயா? விசைக்கு நாங்க 600 நியூட்டன் போடுவோம். அப்ப உங்களுக்கு தெரியும், பஸ்கால் எனப்படுவது நியூட்டனோட சேர்ந்து மீட்டர் -2 மீட்டர் வரணும். நம்மளுக்கு தரப்பட்டது சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே 150 சென்டிமீட்டர் வர்க்கமா இருந்தா அதை நாங்க மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்துறதுக்கு 10,000ஆல பிரிப்போம். 10,000ஆல பிரிப்போம். இப்ப மீட்டர் வர்க்கம். இப்ப உங்களுக்கு தெரியும், 150 100ஆல பிரிப்போம். 150 100, அதாவது 50ஆல பிரிச்சா உங்களுக்கு தெரியும் 3/2. 3/2. இந்த 200 மேல போய் பெருக்கும். மேல போய் பெருக்கும். அப்ப 600 தர 200 கீழே எத்தனை? 3. இப்ப இந்த 3ஐயும் 600ஐயும் சுருக்குவீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் 200. அப்ப 200 தர 200 உங்களுக்கு தெரியும் 40,000 பஸ்கால். ஆகவே 40 கிலோ பஸ்கால் நாங்கள் போட்டுக்கிறோம். ரைட். 13ஆவது கேள்விக்கு வருவோம். கந்தகத்தை எரித்து பெறப்படும் வாயு சோதனை குழாய் ஒன்றில் சேகரிக்கப்பட்டு நீர்க்கரைசலில் வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், உலோகங்களின் ஆக்சைடுகள் எல்லாம் மூல ஆக்சைடு. அதாவது உலோகங்களோட ஆக்சைடுகள் எல்லாம் மூல ஆக்சைடு சொல்லுவோம். சோடியத்தின் ஆக்சைடு, மெக்னீசியத்தின் ஆக்சைடு, இதெல்லாம் மூல ஆக்சைடு. இது வன் மூல ஆக்சைடு. இதை நாங்க சொல்றது வெண் மூல ஆக்சைடு. ரைட். அலுமினியத்தின் ஆக்சைடு தானே நாங்க ஈரியல் ஆக்சைடு சொன்னோம். ஈரியல் ஆக்சைடு. ரைட். ஈரியல் ஆக்சைடு. இனி வார அல்லுலோகங்கள் ஆக்சைடு, இப்ப உதாரணமா P2O5, அதாவது பொசுபரஸ் ஆக்சைடு, மென் அமிலம்.
அப்ப கந்தகத்தின் ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா வன் அமிலமாக வன் அமிலமாக அப்ப அமிலம் அமிலமாக இருக்கும் போது தெரியும். இப்ப நீங்க இந்த SO2 நீங்க நீர்ல கரைக்கும் பொழுதோ SO2 நீர்ல கரைச்சிகளாக இருந்தால் உங்களுக்கு வரப்போறது H2SO3. அது பிறகு ஒக்சியேட்டப்பட்டு ஆக்சிஜனோட சேர்ந்து H2SO4 மாறும். அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப அல்லுலோகங்களோட ஆக்சைடுகள் அதாவது உலோகங்களின் ஆக்சைடுகள் மூல ஆக்சைடுகளாகவும் அல்லுலோகங்களோட ஆக்சைடு அல்லுலோகங்களோட ஆக்சைடுகள் அமில ஆக்சைடுகளாகவும் காணப்படும். ஆகவே அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். அம்மா நீர் சிவப்பு அப்படின்னு சொன்னா அமிலங்கள் நீலப்பாசி சாயத்தாலே சிவப்பாக்கும். இன்னும் இருக்குது மூலங்கள் சிவப்பு பாசி சாயத்தால நீளமாகும். மூலங்களாக அமிலங்களா இருந்தா நீலப்பாசி சாயத்தால சிவப்பாகும். இப்ப உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது கந்தகத்திட ஆக்சைடு அவங்களுக்கு எரிச்சா நீல நிற சுவாலையோட எரியும். மூக்கை எரிக்கும் மனமுடைய கந்தகவீர் ஆக்சைடு வாயு பெறப்படும். ஆகவே இந்த கந்தகவீர் ஆக்சைடை நீர்ல கரைக்கிறீங்களா, கரைச்சி நீல பாசி சாயத்தாலையும் போறீங்க, சிவப்பு பாசி சாயத்தாலை விட்ட போது அவதானம். அப்ப நீல பாசி சாயம் அமிலத்தாலே நீல பாசி சாயத்தால் சிவப்பா மாறும். ஓகே, சிவப்பு போட்டா அது என்ன செய்யும்? சிவப்பு உங்களுக்கு தெரியும், நீலம் சிவப்பாக மாறும். இப்ப சிவப்பை போட்டீங்கன்னா மூலத்தால்தான் அது நீளமாக்கிடும், அமிலத்தால நீளமாக்கலாம், அது சிவப்பாத்தான் இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியும் 2 பாசி சாயத்தாள்களும் எப்படி இருக்கும்? சிவப்பாகத்தான் இருக்கும். இதுல ரைட் நீல பாசி சாயத்தால் சிவப்பாக மாறும் என்பது சரியான விடை. எத்தனாவது விடை? Record.
சாரி பிள்ளைகள், நெட்வொர்க்ல பிரச்சனை வந்து போல. ரைட், சரி, ஓகே. மின்பகுப்பு முறையால் பெறப்படும் 14வது கேள்வி. மின்பகுப்பு முறையால் பெறப்படும் சேர்வையும் உலோகமும் முறை. அப்ப உங்களுக்கு தெரியும் மின்பகுப்பு முறையின போது தாக்க வீத தொடர்ல அலுமினியம், மக்னீசியம், கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இவங்க 5 மூலங்களும் மின்பகுப்பு முறை மூலம் பிரித்தெடுக்கப்படும். ரைட். அதுக்கு நாங்க காரியத்தை அனோட்டாகவும் உறுப்பு கத்தோட்டாகவும் நாங்க பயன்படுத்துவோம். காரியத்தை அனோட்டாகவும் உறுப்பு கத்தோட்டாகவும் பயன்படுத்துவோம். இதுல நாங்க சோடியத்தை ஓ லெவல்ல நாங்க பிரிச்செடுத்துக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும். ரைட். அந்த அடிப்படையில நாங்க உலோகமும் முறையே அப்ப சேர்வையான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஒரு சேர்வையை நாங்க பிரிச்செடுத்துக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது என்ன மின்பகுப்புல இங்க நாங்க சோடியம் குளோரைடு கரைசலை நாங்கள் மின்பகுத்தா இது கத்தோட், இது அனோட். ரைட். கத்தோட்ல உங்களுக்கு தெரியும் இங்கிட்டு பக்கம் ஐதரசன் வாயு குமிழி வரும். சோடியம் குளோரைடு கரைசலை மின்பகுத்தா இங்கிட்டு பக்கம் உங்களுக்கு தெரியும் குளோரின் வாயு வரும். குளோரின் வாயு அப்ப ஐதரசன் வாயு குளோரின் வாயு வரதால இதுக்குள்ள NaOH பெறப்படும். இதை நாங்க சொல்லுது எரிசோடா உற்பத்தி. சோடா இதுல என்ன சோப் தயாரிக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு சோப் தயாரிக்கிற. ஆகவே இங்க பெறப்படுற சேர்வை சோடியம் ஹைட்ராக்சைடு. அங்க நாங்க உலோகம் தான் அலுமினியம் 14வது 3ஆம் விடை. ரைட். 15வது வினாவுக்கு வருவோம். தன்மகந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்காக ஓர்கிட் பூக்கள் கொண்டுள்ள இசைவாக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஓர்கிட் பூவை பொறுத்த வரைக்கும் சமநிலா தம்ப உண்மை. ஓர்கிட் பூவை பொறுத்த வரைக்கும் சமநிலா தம்ப உண்மை. 15வதுக்கு 4வது விடை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அந்த தியரியை கொஞ்சம் பார்த்துக் கொள்வோம். வளமையா அப்படி ஒரு கேள்வி வாரு. 16வது கேள்வி. ஒரு மீன் பம்பி நிமிடத்திற்கு 6 கிலோ நீரை 50 மீட்டர் நிலைக்குத்து உயரத்துக்கு ஏற்றுகிறது. பம்பின் வலு யாது? வெரி குட். நிறைய பேர் நல்லா ரெடியா இருக்கிறீங்க கிளாஸுக்கு. வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். கேள்வி செஞ்சு பாத்துக்கிறீங்க. ரைட். அப்படித்தான் இருக்கு. அப்பதான் உங்களுக்கு ஐடியா வரும். அப்ப வலுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வலு சமன் என்ன? வேலைக்கு நேரம். வேலைக்கு நேரம். வேலைன்னு சொன்னா விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் எடுத்த நேரம். ரைட். இப்ப உங்களுக்கு சொல்றாங்க 6 கிலோ நீரை. அப்ப 6 கிலோன்ற போது விசை 6. கிலோட விசை இல்ல. கிலோட 10ஆல பெருக்காத விசை. அப்ப நாங்க விசைக்கு 60 போடுவோம். 60 50 மீட்டர் நிலைக்குத்து. அப்ப 50 மீட்டர் தூரம் போறாங்க. இதுதான் செய்த வேலை. சொல்ல விளங்குதா? என்ன ஒரு நிமிடத்திற்கு கொஞ்சம் குயிக்கா பித்த முறை. ஒரு நிமிடத்திற்கு 6 கிலோகிராம் திணிவு 50 மீட்டர் போறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் வேலைன்னு சொன்னா விசை தர திசையில பொருளா சேர்ந்த தூரம் விசை தானே. அப்ப உங்களுக்கு தெரியும் 6 சொன்னா 60 நிமிடம் தர 50 பேருக்கு நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 3000 3000 அப்ப அதுதான் வேலை. 3000 ஜூல் வேலை செய்யப்பட்டுள்ளது. நேரம் ஒரு நிமிடத்தில். அப்ப உங்களுக்கு தெரியும் பலு கணிக்கிறதுன்னு சொன்னா ஜூல் செகண்ட் -1 அல்லது வேன்ஸ். அப்ப கட்டாயம் செகண்ட்ல இருக்கும். அவைங்க நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிடம் 60 செகண்ட். அப்ப 60 நீங்க சுருக்கலாம். அப்ப 50 ஜூல் செகண்ட் -1 50 வேன்ஸ் ஆக இருக்கும். ஆகவே விடை 2ஆம் விடை. 16வது 2ஆம் விடையாகும். ரைட். 17வது கேள்வி. நீருடன் கலக்கும் போது முற்றாக அயனாக்கமடையாத சேர்வை. அப்ப முற்றாக அயனாக்கமடையக்கூடாது. அப்ப முற்றாக அயனாக்கமடையக்கூடாதுன்னு சொன்னா அது ஒரு வன் அமிலமாகவும் இருக்க முடியாது, வன் மூலமாகவும் இருக்க முடியாது. அவங்க 2 பேரும் முற்றாக அயனாக்கமடைகிற ஆட்கள். இப்ப பகுதியாக அயனாக்கம் அடையும் பகுதியாக அயனாக்கமடைகிறார்கள். ஒன்று மென் அமிலமாக இருக்கலாம் அல்லது மென் மூலமாக இருக்கலாம். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால்
HCl என்பது ஒரு வாட்டமிலம், அவரை நாங்கள் கட் பண்ணுவோம். NaCl என்பது ஒரு உப்பு. உப்பு என்ன செய்யும்? நல்லயனாக்கம் அடையும். உப்புக்கள் நல்லயனாக்கம் அடையும். ரைட்? உப்புக்கள் அப்படியே முற்றாக அயனாக்கம் அடையும். அப்ப அவரும் வராது. செப்பு சல்பேட் ஒரு உப்பு வராது. ஆகவே வேண்டமிலமாக இருக்கிற H2CO3 சொல்றது கார்போனிக் அமிலம் ஒரு முற்றாக அயனாக்க முறாத சேர்வை. ஆகவே 3ஆம் விடை வரும். 18வது கேள்வி. செவ்வன்பு மச்சை உருவாக்கத்திற்கு காரணமான விட்டமின் வகை எது? செவ்வன்பு மச்சையில உருவாக்கம், செங்குளியங்கள உருவாக்கம், அதே போல WBC முதிர்ச்சி, இதுக்கெல்லாம் காரணம். தோலுட ஆரோக்கியம், தோலை ஆரோக்கியமா பேர்றதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் விட்டமின் பி. உங்களுக்கு தெரியும். எத்தனாவது? முதலாவது. விட்டமின் பி குறைபாடு தேரை தோல்னு சொல்லுவாங்க. தேரை தோல் அப்படின்னு ஒரு நோய் வரும். அதே போல விட்டமின் பி குறைபாட்டால அதாவது குருதிச்சோகை போன்ற நோய்கள்லாம் வரும். அதுக்கு காரணம் செங்குலியங்கள்ல ரைட் செங்குலியங்கள்ல உற்பத்தியில மிக முக்கியமான ஒரு ஆளா காணப்படும். ரைட். 19வது கேள்வி. நைதரசன் வாயு மூலக்கூறோடு நைதரசன் அணு ஒன்றை சூழ பிணைப்பில் ஈடுபட்டுள்ள இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை. பிணைப்பில் ஈடுபட்டுள்ள இலத்திரன் சோடி. அப்ப நைதரசன் உடனே உங்களுக்கு தெரியும் ஒரு 30 பிணைப்பு கொண்ட வாயு நைதரசன். 30 பிணைப்பு கொண்ட ஈரணு வாயு நைத்ரியோமரவர்ணி. 30 பிணைப்பு கொண்ட ஈரணு வாயு. 30 பிணைப்புன்னா ஒரு பிணைப்பு ஒரு சோடி இலத்திரனை குறிக்கும். ஒரு சோடி இலத்திரனை குறிக்கும். ஒரு பிணைப்பு ஒரு சோடி இலத்திரனை குறிக்கும். ஒரு பிணைப்பு ஒரு சோடி இலத்திரனை குறிக்கும். ஒரு பிணைப்பு ஒரு சோடி இலத்திரம். பாத்தீங்கன்னா 3 சோடி இலத்திரங்கள். ஆகவே விடை 2ஆம் விடையா. 20வது கேள்வி. போலி நாணயத்தாள்களை இனம் காண்பதற்காக பயன்படுத்தப்படும் மின்காந்த அலை. உங்களுக்கு தெரியும் யூவி கதிர்கள் தான் போலி நாணயத்தாள்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் நான் சொல்லிக்கிறேன். பேங்க்ல வங்கிகள்ல போலி நாணயத்தாள்களை கண்டுபிடிக்கிறது யாரு? முதலாம் விடை மொத்தமாக. ரைட். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்றதுக்கு சொல்லுவாங்க. இரவு வேலை கேமராக்கள்ல பயன்படுத்தப்படுறது. இரவு வேலை கேமராக்கள்ல வெப்ப கதிர்களாக பயன்படுறது. சேவை ஆளுகை ரிமோட் கண்ட்ரோல்ல பயன்படுறது. எல்லாம் இன்ஃப்ராரெட். வெரி வெரி குட். வெரி. அதே போல அதாவது பயண பைகளை திறக்காமல் சோதிப்பதற்காகவும் அதே போல எக்ஸ் கதிர் பயன்பட போகுது. சத்திர சிகிச்சை உபகரணங்களை கிருமி நீக்கம் செய்யறதுக்காகவும் புற்றுநோய் கலங்களை சிறுநீரகங்களை உடைக்கிறதுக்காகவும் தான் ரைட். அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மின்காந்த திருஷ்யத்துல மிக குறைந்த ஒரு பரப்பாக விப்ஜியோர் கட்புலனாகும் ஒளியலைகள் காணப்படும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். செல்லிட தொலைபேசிகள் அலைகளாக தொடர்பாடலுக்கு பயன்படுறது மைக்ரோவேவ் நுண்ணலைகள் பயன்படும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஓகே. அதுல ஓர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் விடை முதலாம் விடை. இப்ப 20 கேள்வி நாங்க செஞ்சுக்கிறோம். இப்ப எனக்கு சொல்லுவோம் 20 கேள்வி பாஷாலாண்டு என்னால் இப்ப செய்யக்கூடியதா இருக்குது. என்னால 20 கேள்வியில என்னால அதிகமான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்குது. நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட மெசேஜை போட்டு கொள்ளுவோம். நான் இனி 21வது கேள்விக்கு நான் வரப்போறேன். 21வது கேள்வி உண்மையாக ஒரு பழைய சிலபஸ். 21வது கேள்வி சும்மா சாதாரண ஒரு கேள்வி. ரைட். வெரி குட். ரைட். வெரி குட். நல்ல பிள்ளைகள் முதைய விட இப்ப நல்ல நல்ல புள்ளிகள் எடுக்கிறீங்க. வெரி குட். சரி. 21வது கேள்வி வல்லாரை ஓடி மூலம் இனப்பெருக்கம் செய்யும். ஓகே. வல்லாரை ஓடி மூலம் வல்லாரை இராவணன் மீசை. ஓகே. இஷ்ரா. வெரி குட். லீக்ஸ் தண்டு முகில் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். லீக்ஸ் தண்டு முகிலா தண்டு குமிழா? வெங்காயம் வெள்ளப்பூடு லீக்ஸ் தண்டு குமிழ். பல்ப் மாதிரி நீங்க பார்க்கலாம். ஆகவே அது பிழை. முகில்னு சொன்னதால சில கவன பிழைகள் விடலாம். நிறைய பேர் சில கவன பிழைகள் விடலாம். கேள்வி செய்யும் போது கவனமாக இருக்கும். ரைட். அப்ப தண்டு முகில்ன போது உருளைக்கிழங்கு இன்னலக்கிழங்கு வரும். சி அண்டாசி உறிஞ்சி குமிழம் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். ரைட். அது உங்களுக்கு தெரியும். அண்டாசி வாழை கற்றாழை எல்லாம் உறிஞ்சி மூலம் குமிழம் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா விடை ஏசி
21வது முதலாம் விடை பொருத்தமாக ரைட். சாரி, மூன்றாம் விடை பொருத்தமாக ரைட். 4வது விட மறைஞ்சிக்க யாவும் சரி நீக்கிற மாதிரி ஒரு படம் கொண்டு போடப்பட்டது. இந்த கேள்விக்கு எத்தனை பேர் நான் செஞ்சேன், இதுல செய்யும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மெசேஜ் போடுவா, செய்யும் போது எனக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. டவுட்டா இருக்கும். ஏன் டவுட்டா இருக்கும் சொன்னால், இது ஒரு பழைய சிலபஸ் கேள்வி, பழைய காலத்துல வர கேள்வி. இப்ப உங்களுக்கு அது இல்லை என்றாலும் நோபலா தெரிஞ்சிருந்தால் சரி. உங்களுக்கு தெரியும் 2 ஊடகம், இது வழி இது நீர், சரியா? 2 ஊடகங்களில் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வழியில இருந்து ஒரு ஒளிக்கதிர் வருமா இருந்தா நீ நேரா போகாது. ஏன் போகாதுன்னு சொன்னா ரைட், உங்களுக்கு தெரியும் நீ நேரா போகாது. ஏன் போகாதுன்னா வழியில உங்களுக்கு தெரியும் இதுல அதாவது ஒளி முறிவுட அதாவது ஒளி முறிவுட மிக முக்கியமான பிரச்சனையே வழியில ஒரு வேகம், நீர்ல ஒரு சிறிய ஒரு மாற்றத்தோட வேகம். ஏன்னு சொன்ன வழியை விட நீர்ல துளிகள் சரியான நெருக்கம், ஆகவே நெருக்கமாயிருக்கிறதான செவ்வனை நோக்கி முடியும். இந்த கோணத்துக்கு நாங்க சொன்ன பேர் ஐ படுகோணம், இந்த கோணத்துக்கு நாங்க சொன்ன பேர் ஆர் முறிகோணம். ஆகவே இதுல இருந்து நாங்க ஒரு முடிவு வரலாம். சினலின் விதி சொல்லுதோ சைன் ஐக்கு சைன் ஆர் யாருன்னு சொன்னா முதலாம் ஊடகம் சார்பாக இரண்டாம் ஊடகத்தின் முறிவு சுட்டி அப்படின்னு சொல்லுது சினலின் விதி. இதை அடிப்படையாக கொண்டுதான் இன்னும் ஒரு சமன்பாடு இருக்குது. நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். முறிவு சுட்டி சமன் ரைட். இது உங்களுக்கு சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டேன், கேள்விக்கு வந்ததால சொல்லிட்டான். முறிவு சுட்டி சமன் உண்மை ஆழத்திற்கு தோற்ற ஆழம் அப்படின்ற ஒரு சமன்பாடு பழைய சிலபஸ்ல இருக்கு. உண்மை ஆழத்திற்கு தோற்ற ஆழம். இப்ப உங்களுக்கு தெரியும் முறிவு சுட்டி தந்தா உண்மை ஆழம் தந்தா தோற்ற ஆழத்தை காணலாம், இலகுவாக காணலாம். இப்ப உங்களுக்கு என்ன சொல்லப்படி பாருங்க, உண்மை ஆழம் 40 சென்டிமீட்டரா, தோற்ற ஆழம் கேள்வி, இங்க முறிவு சுட்டி தரப்பட்டது. ஆகவே சமன்பாடு போடும். நீரிலிருந்து வலிக்கான முறிவு சுட்டி 1.3 முறிவு சுட்டி ரைட். 1.3க்கு போறதுக்கு பதிலா நாங்க இன்னும் ஒரு பெருமானம் போடலாம். என்ன பெருமானம் போடலாம்? அதாவது உண்மையா அதுல பெருமானம் 1.3 இல்ல, அதுல பெருமானம் 4/3, 4/3. இதுதான் உண்மையான பெருமானம். வலிக்கும் கண்ணாடிக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 3/2, 3/2, 1.5ன்னு சொல்லுவாங்க. இது 1.3 இல்ல, 4/3. இப்படி போட்டீங்கன்னு சொன்னால் உண்மை ஆழம் பாத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் 40 சென்டிமீட்டர். ஆகவே தோற்ற ஆழம் போது உங்களுக்கு கேள்வி தோற்ற ஆழம், ஆகவே எக்ஸ் எடுக்கும் தோற்ற ஆழம். ஆகவே இந்த எக்ஸ் எங்க போகும் தெரியும். எக்ஸ் சமன் 40 இவர் பிரிப்பார் 4, பிரிச்சு கொண்டிருந்தால் சமரகங்களை பெருக்குவார் 3. இவரை சொல்றார் 10, 3 தர 10 30 சென்டிமீட்டராக இருக்கும். இதுதான் தோற்றாளமாக இருக்கும். அந்த சமன்பாட்டை பயன்படுத்தினா சும்மா ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு அந்த சமன்பாடு இல்லாததால நிறைய பேருக்கு சரி கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அதாவது உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம் நாங்க முதல் படிப்பிக்கிற டைம்ல சொல்றது உண்மைதான் வெல்லும். அப்ப அது மேலே இருக்கும். உண்மை ஆழம் இவ்வளவு தோற்ற ஆழம் நம்ம முறிவிச்சு விளைந்தார் அதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிப்பாங்க. ரைட். 23வது கேள்வி, தாயிலிருந்து முதிர் மூல உருவிற்கு கொப்புள் நாடி ஊடாக பரிமாற்றம் முறாதது. உங்களுக்கு தெரியும் தாயிலிருந்து முதிர் மூல உருவுக்கும் முதிர் மூல உருவிலிருந்து தாய்க்கும் கொப்புள் நாடு வழியாக என்ன செய்யும் பதார்த்தங்கள் பரவல் மூலம் பதார்த்த பரிமாற்றம் நடக்கும். பரவல் மூலம். அப்ப அங்க என்ன கடத்தப்படும் போது உங்களுக்கு தெரியும் தாயிலிருந்து போஷணை பதார்த்தங்கள் கடத்தப்படும். அதோடு சேர்த்து ஆக்சிஜன் வாயு கடத்தப்படும். அதோடு சேர்த்து சில நுண்ணுயிர் கொல்லிகளும் கடத்தப்படலாம். கடத்தப்படலாம். அப்ப போஷணை கூறு கடத்தப்படும். ஓகே. சில வைரசுகள் அப்ப நுண்ண கீட்டத்தால வைரஸ். ஓகே. ஆக்சிஜன் ஓகே. எல்லாம் பரவல் மூலம் கடத்தப்படும். குருதி என்பது கடத்தப்பட முடியாது. ஆகவே 23வது பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். ரைட். 24வது கேள்வி, சுவாச வினைத்திறனை அதிகரிப்பதற்கு சிற்றறைகள் கொண்டுள்ள சிறப்பியல்பு அல்லாதது. சிறப்பியல் விடும்போது உங்களுக்கு தெரியும் மெல்லிய சுவரை கொண்டது, ஈரலிப்பானது, அதிக குருதி மைத்துளை குழாய்கள் கொண்டது,
அதிக காற்று பைகளை கொண்டது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அதிக அளவான பிசிர்களை கொண்டதுன்ற ஒரு விஷயம் அப்படி ஒண்ணு இல்லை. முதலாவது எடுத்துக்கொள்வோம். இது கேட்டது சுவாச விடைத்திறனை அதிகரிப்பதற்காக சிற்றறைகள். பிசிர்கள் இருக்கிறது மூக்கு குழியில, மூக்கு துவாரம் அதுலதான் இருக்கும். அசிலேயம் இதுலயும் இருக்கும், இதுல வாதநாளிலும் இருக்கும். கேட்டது சிற்றறையில. ஆகவே முதலாம் விடை அல்லாதது. 25வது பாத்தீங்கன்னு சொன்னா, பின்வரும் சுரப்பி ஓமோன்கள் சோடிகளில் பிழையான தொடர்பை காட்டும் சோடி. கபச்சுரப்பி வந்து ஏடிஎச். ஓகே, கபச்சுரப்பி வந்து ஏடிஎச் ஒரு மணி சுரக்கும். ஏடிஎச் மட்டும் இல்ல, கபச்சுரப்பியால சுரக்கிறது எஃப்எஸ்எச். சிறுநீர் பெருக்க எதிரோமோன், இவங்கெல்லாம் கபச்சுரப்பியால் சுரக்கப்படுற ஓமோன்களாக இருக்கும். ரைட். ஆகவே ஏடிஎச் என்பது சரி. சதையால குளுக்கோகான். குளுக்கோகான் இன்சுலின் சதையால. ஓகே. தைராய்டு சுரப்பியால, அதாவது தைரோக்சின், அதே போல கால்சிமோனின். கால்சிமோனின் ஓகே, அது சரி. சரி. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னாங்க எத்தனை 25வதுக்கு 4வது பிள்ளையார். 26வது வருவோம். வெந்நீர் தாங்கி 30 பாகை செல்சியஸில் 100 கிலோகிராம் நீரை கொண்டுள்ளது. 5 கிலோ வேட்ஸ் அப்படின்னா 5000 வேட்ஸ். 5 கிலோ வேட்ஸ் என்பது 5000 வேட்ஸ். மின் வலுவில் இயங்கும் அமைப்பு வெப்பமாக்கியை பயன்படுத்தி அந்நீரை 60 பாகை செல்சியஸிலே சூடாக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? பாருங்க, கேள்வியில பெற்றட மாத்திரம் எவ்வளவு நேரம் எடுக்கும். அப்ப எல்லா சமன்பாட்டையும் பயன்படுத்தும். என்ன சமன்பாடு? வலு தந்ததால பிடி. வலு தந்ததால பிடி. இது சமன் திணிவு தந்ததால, தன்வெப்ப கொள்ளளவு தந்ததால எம்சி தீட்டா. எம்சி தீட்டா. ஆகவே வந்த சக்தி வலுவால, அதாவது அந்த உபகரணத்தால வந்த சக்தி, தண்ணியை சூடாகிறதுக்கு வந்த சக்தி எல்லாம் சமன். அப்ப இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சொல்லிக்கிறாங்க வலு 5000 வேட்ஸ் தர நேரம் தான் கேள்வி டைம். ஓகே. திணிவு 100 கிலோ 100, தன்வெப்ப கொள்ளளவு 4200, தீட்டா 30லிருந்து 60 என்று சொன்னா 30 பாகை செல்சியஸ் உயர்த்தப்படும். ஆகவே சுருக்கம் டி சமன் 100 தர 4200 தர 30க்கு 5000. இப்ப சுருப்பீங்களா இருந்தா 2 சைவர், இங்க 2 சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இந்த 5 இந்த 100 சுருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20. ஆகவே பெருக்குனா 60 தர 42, 60 தர 42. அப்ப பெருக்குவீங்களா என்ன? சைபர் 26 12 மிச்சம் 6 நாள் 24 25 செகண்ட். ஆகவே 2520 செகண்ட் முதலாம் விடை. 26வதுக்கு முதலாம் விடை நிறுத்தம். சுருக்குங்க. நீங்க சரியான வழியில போனீங்கன்னு சொன்னா சுருக்கம் எல்லாம் சரியாத்தான் வரும். நீங்க யோசிக்க தேவையில்லை. ரைட். இப்படியே சுருக்கி கொண்டு வந்தா தெரியும். கட்டாயம் நேரம் வந்து செகண்ட்ல இருக்கணும். ஏன்னா வேட்ஸ்ல இருந்தால் செகண்ட்ல இருக்கணும். வேட்ஸ்ல இருந்தா செகண்ட்ல இருக்கணும். ரைட். அதான் கவனமா பார்க்கணும். 27வது கேள்வி வருவோம். 27வது கேள்வி. ஐதரசன் வாயுவின் சார்பு. ஐதரசன் வாயுவின் சார்புல திணிவு 2, அவகாதர மாறிலி 6.02 எனில் ஐதரசன் அணு ஒன்றின் திணிவு தரும் தொடர்பு. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு சாரண திணிவுக்காக நாங்க பயன்படுத்துற சமன்பாடு. சாரண திணிவுக்காக சார் அணு திணிவு சமன். ஒரு நாள் சொல்லுங்க பார்ப்போம். சாரண திணிவு நாங்க பயன்படுத்துற சமன்பாடு அணு ஒன்றின் திணிவிற்கு, அணு ஒன்றின் திணிவிற்கு கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12. இதுதான்
என்ன ஒரு அணுட சாரண திரிவுக்கான சமன்பாடு. இப்ப உதாரணம் மக்னீசியம் அணு ஒன்றின் சாரண திரிவுன்னு சொன்னா மக்னீசியம் அணு ஒன்றின் திரிவிற்கு கார்பன் 12 சமதாரி அணு ஒன்றின் திரிவு தான் 1/12 இதற்குட்படும். இப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி ஐதரசன் வாயுவின் சார்பூலகு திரிவு. அப்ப H2 வைக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் சார்பூலகு திரிவு 2. அப்ப H2க்கு சார்பூலகு திரிவு 2 இருந்தா அப்ப ஒரு Hக்கு எத்தனை சாரண திரிவு 1 உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதாவது H2க்கு 2 அப்ப ஒரு Hக்கு 1 சாரண திரிவு 1. இப்ப கேக்குறான் ஐதரசன் அணு ஒன்றின் திரிவு. அப்ப ஐதரசன் அணு ஒன்றின் திரிவு என்ன? X. அதான கேள்வி. X. ரைட். அவகாதர மாறிலி. ரைட். அவகாதர மாறிலின்ற தொடர்பு கேட்கிறான். நாங்க இந்த சமன்பாட்டை போடுறதுக்கு பதிலா நாங்க இன்னொரு சமன்பாட்டை நாங்க பயன்படுத்தலாம். இதுதானே இது சாதாரண ஒரு அது திரிவு காரணத்துக்கான ஒரு இது. இவர் கேட்ட விஷயம் என்னன்னா நார்மலான ஒரு விஷயம். H2 சார் மூலக்கூறு திரிவு 2. அப்ப சாரண திரிவு என்ன உங்களுக்கு தெரியும் 1 உங்களுக்கு தெரியும். சரிதானே? இப்ப கேள்வி ஐதரசன் அணு ஒன்றின் திரிவு ஐதரசன் அணு ஒன்றின் திரிவு யாரு? இப்ப உங்களுக்கு தெரியும் 2 கிராம். இதுதான் எத்தனை மூல்? 1 மூல் உங்களுக்கு தெரியும். அதாவது சார் மூலக்கூறு திரிவு 2 ஒரு மூலா இருக்கணும்னா 2 கிராம். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த 2 கிராமும் சமன் 6.022 தர 1023 6.022 தர 1023 மூலக்கூறுகள் காணப்படும். 6.022 தர 1023 மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். காரணம் என்ன? சமன் ஒரு மூல். ஐதரசன் வாயுவின் ஒரு மூல் 2 கிராம் இத்தனை மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். கேள்வி ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப உங்களுக்கு தெரியும் H2 இத்தனை இருக்குமா இருந்தா H எத்தனை இருக்கும். அப்ப நாங்க இதை என்ன செய்வோம்? 2ஆல பிரித்து விட்டா சரி. இதை 2ஆல பிரிச்சா உங்களுக்கு அரையால பிரிச்சிங்கன்னு சொன்னா வரும். ஆகவே 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா எத்தனையாவது விடு சொல்லுங்க பார்ப்போம். ஐதரசன் அணு ஒன்றின் திணிவை தரும் தொடர். ரைட். அப்ப இத்தனை என்னவாகும் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கையாக இருக்கும். ஆகவே ஐதரசன் அணு ஒன்றின் திணிவு. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு ஐதரசன். ரைட். இதுல ஒரு சின்ன குழப்பம் ஒண்ணு இருக்குது. ஐதரசன் உங்களுக்கு தெரியும் ஐதரசன் எண்ணிக்கை எத்தனை? ரைட். இன்னொருக்கா சொல்லித்தாரு பாருங்க. இது நல்ல ஒரு தொடர்பு. நானும் இப்பதான் இந்த கேள்வி பாக்குறேன். ரைட். என்னன்னு சொன்னா 2 கிராம் சேர்ந்தா ஐதரசன் 2 கிராம் சேர்ந்தா ஒரு மூல் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறது 6.022 அது ஓகே. இந்த 2 கிராம் ஐதரசன் மூலக்கூறுகள் 2 கிராம் ஐதரசன் மூலக்கூறுகள் ஒரு மூல்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இங்க இருக்கிற H2 2 கிராம். ரைட். 2 கிராம். இதை நாங்க சொல்றது ஒரு மூல்னு சொல்றோம். ரைட். அப்ப இதுல உங்களுக்கு தெரியணும் எத்தனை H2 இருக்குது. ரைட். அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப 2 கிராம் ஒரு மூல்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? ஐதரசன் சொல்ற டைம்ல எத்தனை கிராம் எடுப்போம்? 1 கிராம் நாங்க எடுப்போம். சரியா? 1 கிராம் எடுப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப உங்களுக்கு 1 கிராம் ஐதரசன் இருக்குது. 1 கிராம் ஐதரசன் இருக்குது. ஒரு மூல் அளவு இருக்குது. ஒரு மூல்னு சொன்னா மொத்தம் எத்தனை? அப்ப உங்களுக்கு தெரியும் 6.022 1023 அணுக்கள் இருக்கு. அப்ப 6.022 1023 அணுக்கள் இருக்குமா இருந்தா 1 கிராம் தான் திணிவு. அதை 6.022 1023 பிரிக்கும். பிரிச்சு விட்டா பாரதி தான் என்னவாக இருக்கும்? ஐதரசன் திணிவாக இருக்கும். ரைட். ஒரு ஐதரசன் திணிவு உங்களுக்கு தெரியும் 1 கிராம். அப்ப 1 கிராம் ஒரு மூலத்தால 1 கிராம் நாங்க 6.022 1023 பிரிப்போமா இருந்தா ஒரு ஐதரசன் திணிவாக இருக்கும். அப்ப அப்படியான தொடர்பு பாருங்க எத்தனையாவது விட பாருங்க பாப்போம். சொன்னது விளையா சொல்றேன். H2 2 கிராம் இருந்தா ஒரு மூல்.
அப்ப ஒரு மூணுனா உங்களுக்கு தெரியும் 6.0 1023 மூலக்கூறு இருக்கு. நம்மளுக்கு தேவை ஐதரசன் அணுக்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் 2 கிராம் என்பது H2. அப்ப H போது நாங்க 2ஆல பிரிப்போம். அப்ப 1 கிராம் போதும். அப்ப 1 கிராம் 6.0 1023 பிரிப்பமா இருந்தா ஒரு ஐதரசன் அணுண்ட திணிவு வரும். ஆகவே பாருங்க, சுருக்கினால் விட சரியா வருது பாருங்க. இரண்டாம் விடை பொருத்தமா இருக்கும். இந்த விஷயத்த கொஞ்சம் விளங்கி கொள்ளுவோம். ரைட். அதாவது ஒரு ஐதரசன் வந்து 1 கிராம், அதாவது ஐதரசன் வந்து 1 கிராம். அப்ப ஒரு ஐதரசன திணிவு பாக்குறதுக்கு நாங்க 6.0 1023 நாங்க பிரிக்கிறோம். ரைட். அல்லது இந்த சமன்பாட்டை போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேன்னு சொன்னா, அதாவது அணுக்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதர மாறிலி சமன் திணிவின் கீழ் சார் மூலக்கூறு திணிவு. ரைட். அணுக்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதர மாறிலி சமன் திணிவின் கீழ் மூலக்கூறு திணிவு. இந்த சமன்பாட்டை போட்டும் நீங்க செஞ்சு கொள்ள முடியும். ரைட். அணுக்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதர மாறிலி சமன் திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு, அதையும் பயன்படுத்தி செஞ்சு கொள்ள முடியும். ரைட். ஆகவே ரெண்டையும் நீங்க சுருக்கலாம். சுருக்கிறதால உங்களுக்கு விட வருது இரண்டாம் விடை. 28வது கேள்வி பாருங்க. 28வது கேள்வி, பின்வருவனவற்றுள் இளஞ்சூட்டு குருதியை உடைய விலங்குகளை கொண்ட கூட்டம். இளஞ்சூட்டு குருதின்னு சொன்னா யாரு? பறவைகளும் முளையூட்டிகள். பறவைகள் முளையூட்டிகள் வார மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதுல பாம்பு வராது, மூணாவதுல தவளை முதலையும் வராது, நாலாவதுல கடல் குதிரை வராது. ஆகவே இரண்டாம் விடை பொருத்தமாக இருக்கும். இரண்டாம் விடை பொருத்தமாக. ரைட். 29வது கேள்வி. 29வது கேள்வி, 10 கிராம் டெசிமீட்டர் -3 திணிவு கனவளவு கொண்ட NaOH கரைசலின் செறிவு மோல் டெசிமீட்டர் -3 எவ்வளவா? அப்ப உங்களுக்கு சொல்லிக்குது 10 கிராம் டெசிமீட்டர் -3 திணிவு கொண்ட, அதாவது கிராம் என்பது திணிவு, இது கனவளவு கொண்ட NaOH கரைசலின் மூல் டெசிமீட்டர் -3 எவ்வளவா? அப்ப மூல் சமன் உங்களுக்கு தெரியும், செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. இப்ப உங்களுக்கு கரைசலின் செறிவு தான் கேட்டீங்க, மூலின் கீழ் கனவளவு. ஆனா உங்களுக்கு தந்தது கிராம் டெசிமீட்டர் -3. அப்படின்னா 10 கிராமின் கீழ் 1 டெசிமீட்டர் கனம் இப்படித்தான் தரப்படி. 1 டெசிமீட்டர் கனத்துக்கு 10 கிராம் கரைஞ்சிருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கிராம நாங்க யாருக்கு மாத்தணும்? மூலுக்கு மாத்தணும். மாத்தி விட்டா உங்களுக்கு செறிவு வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் NaOH அதாவது NaOH மூல கணிப்போம். சின்ன எம்மிங்கு பெரிய எம். சின்ன எம் உங்களுக்கு தெரியும் 10 கிராம். NaOH NaOH எண்ணெய்க்கு 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. 23 16 39, 1 40. அப்ப 40 சுருக்கினா காமூல் சொன்னா 0.25. ஆகவே 0.25 மூலின் கீழ் 1 டெசிமீட்டர் கனம். ஆகவே 0.25 மூல் டெசிமீட்டர் -3 செறிவாக இருக்கு. நாங்க திணிவை மூலுக்கு மாத்திருக்கோம். இதான் விடை. ஆகவே எத்தனையாவது விடை? முதலாம் விடை. 29வதுக்கு முதலாம் விடை. 30வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால், உருவில் காட்டியவாறு 12 வோல்ட் மின்கல அடுக்குடன் ஒவ்வொரு 1.5 வோல்ட் 0.5 அம்பியர் என மதிப்பிடப்பட்ட 3 மின் குமிழ்களின் ஒரு தடை 6 இணைக்கப்பட்டுள்ளன. மதிப்பிடப்பட்ட பெருமானங்கள் மின் குமிழ்கள் ஒளிரச் செய்வதன் 6 பெருமானம் யாதாக இருக்கும்? செஞ்சாங்க விடை அனுப்புங்க பார்ப்போம். எத்தனையாவது விடை பொருத்தமாக இருக்கும்? ரைட். உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 3 மின் விளக்குகள் தரப்பட்டிருக்கு. 1 2 3 மின் விளக்குகள் தரப்பட்டிருக்குது. இதுல ஒரு தடை வச்சிருக்காங்களா? ரைட். இவ்வளவு 12 வோல்ட்டா, இவ்வளவு 12 வோல்ட்டா. இந்த மின் விளக்குகள் பாத்தீங்கன்னா 1.5 வோல்ட்டும் 0.5 அம்பியர் தான். இதுல 6 தடையா. கவனித்துக் கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம். இப்ப இதால போற மின்னோட்டம் 0.5 அம்பியர். அப்ப இவரும் 0.5 அம்பியர்.
இவரும் 0.5 ஆம்பியர். அப்ப உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவரால் போற மின்னோட்டம் 1.5 ஆம்பியர். இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இதால போற மின்னோட்டம் 1.5 ஆம்பியர். ரைட். இப்ப இந்த ரெண்டு புள்ளிக்குமான அழுத்த வேறுபாடு, இந்த ரெண்டு புள்ளிக்குமான அழுத்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும் சமாந்தரமாக இருக்குமா இருந்த அழுத்த வேறுபாடு தெரியாது. மின்னோட்டம் தெரியும், ஆனா அழுத்த வேறுபாடு தெரியாது. இந்த ரெண்டு புள்ளிக்கும், இந்த பல்புக்கோ இந்த பல்புக்கோ இந்த பல்புக்கோ எல்லாத்துக்கும் 1.5 வோல்ட். ஆனா இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்குமான வோல்ட் 12 வோல்ட். உங்களுக்கு 12 வோல்ட். இங்க 1.5 வோல்ட். அப்ப இங்க எத்தனை வோல்ட்? இவங்களுக்கு எத்தனை வோல்ட் சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த ரெண்டு புள்ளிக்கும் 1.5 வோல்ட் தான், இவர் எத்தனை வோல்ட்? அப்ப மொத்தம் 12 வோல்ட், இவர் 1.5 வோல்ட். அப்ப இவர் எத்தனை? 10.5 வோல்ட். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த தடையால போற மின்னோட்டம் 1.5 ஆம்பியர். இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்ட் 10.5 வோல்ட். ஆகவே என்ன சமன்பாடு? மின்னோட்டம் வோல்ட் V சமன் IR. V 10.5 வோல்ட். மின்னோட்டம் 1.5 தர R. R சமன் 10.5 பெருக்கி கொண்டுதான் சமன்கிகள் வந்து பிரிக்கும். பிரிச்சால் ஒரு தானம் தள்ளினால் உங்களுக்கு தெரியும் 105, ஒரு தானம் தள்ளினால் 15. சுருக்குவீங்களா இருந்தா 7 ஓமாக 7 ஓமாக இருக்கும். சொன்னீங்களா? ஆக எத்தனை விடை? 4ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். விக்கு 12 போடுற இல்லையா? இந்த V வந்து இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்குமான ஒருத்தானே 12. ரைட். எந்த புள்ளி? இந்த 12 வோல்ட் வந்து இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்குமான வோல்ட். ரைட். உங்களுக்கு இப்படி ரெண்டு தடைகள் இருக்குமா இருந்தா இப்படி தடைகள் இருக்குமா இருந்தா உதாரணமா 12 வோல்ட் தான், இவர் 6 ஓம், இது 6 ஓம்னு சொன்னா இவருக்கும் 6 வோல்ட், இவருக்கும் 6 வோல்ட். இது வழங்குதா? ரெண்டு பேரும் தடைகள் சம. அப்ப வோல்ட் பெருமானம் சரியா பிரிக்கும். இப்ப சம்டைம் உங்களுக்கு இங்க 1 ஓம், இங்க 11 ஓம்னு வந்துட்டு. அப்படி வந்தா எப்படி போடுவீங்க? அப்ப உங்களுக்கு தெரியும் இவர் 1 ஓம்ன்றதால இவர் 1 வோல்ட், இவர் 11 ஓம்ன்றதால 11 வோல்ட். அப்ப இங்க 12 வோல்ட்ல இங்கேயும் 12 வோல்ட். அப்ப இங்க உங்களுக்கு தெரியும் 1.5 வோல்ட் தரப்பட்டிருக்குது. அப்ப 12ல இருந்து 1.5 வோல்ட் மிச்சம் எத்தனை? 10.5 வோல்ட். அப்ப இந்த தடையில பெரும்பாலும் தானே கேள்வி. அப்ப இந்த ரெண்டு புள்ளிக்குமான வோல்ட் 10.5 தெரியும். இப்பதால வருது 0.5 0.5 0.5 ரெண்டு 3 வேலை கூட 1.5 இதால மின்னோட்டம் போடும். அப்ப மின்னோட்டம் தெரியும். அப்ப V தெரியும், I தெரியும், R காணணும். சுருக்கினா விட சொன்ன விளைஞ்சா? ரைட். கொஞ்சம் விளங்காட்டி ரைட். வெரி குட், வெரி ஓகே. இப்ப 30வது கேள்விக்கு விடை 4ஆம் விடை கொடுத்தோம். அப்ப நாங்க எத்தனை கேள்வி பாத்திக்கிறோம்? 30 கேள்வி பாத்திக்கிறோம். ரைட். கொஞ்சம் வேகமாக இன்னும் 10 கேள்விதான் குறிப்பா பார்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்தவங்களே. பொறுமை முக்கியம். பொறுமை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நிறைய பேருக்கு இதுல எத்தனை பேருக்கு எக்ஸாம் எப்படி சரி முடிஞ்சா சரி நீங்க சொல்லுங்க. எனக்கு இப்ப எக்ஸாம் முடிஞ்சுட்டுனா போதும், அப்போ வேலா இதுக்கு மேல ஏலா. ரைட். அப்படின்னு நிறைய பேர் காத்து கொண்டிருப்பீங்க. ரைட். வெரி குட். ஓகே. எனக்கு தெரியும் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க எக்ஸாம் எப்படி சரி வந்து முடியட்டும். இதுக்குள்ள கொஞ்சம் பேர் நோம்புக்குள்ள எக்ஸாமா பிட் போடட்டுமாம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல எல்லாம் கதைக்கிறாங்க. ரைட். கதைக்கிறாக்கள் பார்லிமெண்ட்ல கதைப்பாங்க, கிளாஸ் ரூம்ல வந்து பார்க்கணும். ஏன்னா ரைட். ஓகே. நோம்பெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ரைட். படிங்க, நல்ல எக்ஸாம் செய்யறதுக்கு ரெடி ஆகும். அவ்வளவுதான். ரைட். 31வது கேள்வி. மனிதனின் குறித்த பரம்பரைகளில் ஏற்படும் மாற்றம் காரணமாக செங்குருதி கலங்கள் அசாதாரணமாக ஹீமோகுளோபின் மூலக்கூறு ஒன்று உருவாகி ஏற்படும் நோய் நிலைமை. அப்ப உங்களுக்கு தெரியும் ஹீமோகுளோபின்ல அசாதாரணமான ஹீமோகுளோபின்ல என்ன ஒன்று கூறுறது குறைகிறதால ஏற்படுற நோய் உங்களுக்கு தெரியும். செங்குலியங்கள் ஒன்று அடிபடை உங்களுக்கு தெரியும்.
தலசீமியான ஒரு நோய் இருக்குது. செவ்வன்பு மச்சையில உற்பத்தி ஆகும். அந்த செவ்வன்பு மச்சையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு ஆரோக்கியமான மனுஷன்ல செவ்வன்பு மச்சையில உருவாகிற ஆர்பிசி கிட்டத்தட்ட 3 மாதம் தொடக்கம் 4 மாதம் 120 நாள் உயிரோடு இருக்கு. ஆனா தலசீமியா நோயாளியா இருந்தா அவருக்கு இருக்கிற அந்த ஆர்பிசி வந்து கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாளோட இறந்து போயிடும். அப்ப இறந்து போனால் அவர் ஆர்பிசியில பற்றாக்குறை வரும். அந்த ஆர்பிசி குறைபாட்டால ஹீமோகுளோபின்ல பற்றாக்குறை வரும். அந்த ஹீமோகுளோபின் குறைபாட்டால என்ன நடக்கும்? குருதிச்சோகை என தலசீமியான ஒரு நோய் ஏற்படும். ஆகவே ஒரு ஒரு காவியாக இருக்கிற ஒரு ஆணும் நோயாளி காவியாக இருக்கிற ஒரு பெண்ணும் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா கட்டாயம் ஒரு நோயாளி தலசீமியா வரும். அது ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் வரலாம். ஆகவே தலசீமியா என்பது சரி. 31வது கேள்விக்கு 2ஆம் விடை. சார் காவியா ஆண் வருமா? காவியாக ஆண் வாரது ஓகே, காவியாக ஆண் வரும். உதாரணமாக தெரியும், டி டி தலசீமியா நோய் வராது, கேபிட்டல் டி வரலாம். ரைட், இப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஆண் வைப்போம், இது ஒரு ஆண். சரி, இப்ப உங்களுக்கு தெரியும் காவியாக ஆண். இப்ப பெண்ணும் காவியாக இருந்தால், 2 பேரும் பெண்ணும் காவியாக இருந்தால் தான் இங்க என்ன வரும்? உங்களுக்கு நோய் கட்டாயம் 2 பேரும் காவியாயி. இப்ப உங்களுக்கு பெண் மட்டும் காவியாக இருந்தால் இங்க நோய் வராது. ஏன் நோய் வராது? பெண் மட்டும் காவியா இருந்தால் தலசீமியா நோய் வராது. ஏன் வராதுன்னா இப்ப பாருங்க, ஆண்ல நோயே இல்லை, சுகதேகி ஆண் நோயே இல்லை. காவினா இங்க பக்கம் சின்ன டி வருமே, இது சுகதேகி ஆண். அப்ப இங்க வரும்பொழுது கேபிட்டல் டி சின்ன டி, இவர் பிரியும் போது கேபிட்டல் டி மட்டும் பிரிவார். அப்ப இவங்க சேரும்பொழுதோ ஒரு சுகதேகியானவராலும் இவங்க 2 பேரும் சேரும்போது மன திரும்ப ஒரு காவியான ஒரு பிள்ளை கிடைக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் நோயாளியான பிள்ளைகள் வராது. கட்டாயம் பெண் காவியாக இருக்கிற டைம்ல ஆண் காவியாக இருக்கணும். அப்பத்தான் இந்த தலசீமியா நோய் வரும். ஆனா இலிங்கம் இணைந்த பரம்பரையில சிவப்பு பச்சை நிற குருடு, அதே போல ஹீமோபீலியா போன்ற 2 நோயும் யாரு? அவங்க 2 பேரும் பெண் காவியாக இருப்பாங்க. ரைட், பெண் தான் அங்க காவி, ஆண்கள் நோயாளி. இந்த விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. தலசீமியா என்பது உடல் நிறமூட்டத்தால் ஏற்படுதா? உடல் நிறமூட்டத்தால, அதனால ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் வரலாம். அவங்க 2 பேரும் காவியாக இருக்கலாம். ரைட், அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், 32வது கேள்வி. ஐதான சல்பூரிக் அமிலத்தினுள் சிறிய நாகத்தவட்டை வைக்கிறாங்க. இது ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலத்துக்குள்ள நாகத்தவட்டம் போடுறாங்க. ஒரு தெரியும், ஒரு பப்படம் பொரியிற மாதிரி பொரியும், மேல பபல்ஸ் வரும், வாய்ப்பு. அது வேற யாரும் இல்ல, ஹைட்ரஜன் கேஸ். யாரு? ஹைட்ரஜன் கேஸ் வரும். இப்ப கேள்வி, இடும்போது நடைபெறும் நிகழ்வுகளுக்கு பொருத்தமற்றது. நாகத்தகடு கத்தோட்டாக துளைப்படும். நல்ல ஞாபகம், இங்க ஒரு தகடு தான் இருக்கு. ஒரு சல்பூரிக் அமிலத்துல நாகத்தகடு செப்பு தகடு வச்சிங்கன்னு சொன்னா ஒரு கேள்வனம் வரும். இப்ப இந்த நாகத்தகடு என்ன செய்யும்? இலத்திரனை இழக்கும். நாகத்தகடு இலத்திரனை இழக்கும். நாகத்தகடு இலத்திரனை இழந்து நாகம் 2+ அப்படின்ற உருவாகும். இந்த தாக்கத்தை நாம சொல்லுமே ஒட்சியேற்ற தாக்கம். சரி, இங்க செப்பு தகடு கத்தோட்டாக செயல்படும். ஏன்னு சொன்னா இலத்திரன் இப்படி அசைஞ்சு இங்க வர, அப்ப செப்பு இலத்திரனை ஏற்காது. இங்க இருக்கிற H+ என்ன செய்யும்? இலத்திரனை வாங்கி ஐதரசனாக மாறும். 2H+, 2 இலத்திரனை பெற்று ஐதரசன் வாங்கி கத்தோட்ல நடக்கிறது. கத்தோட்ல நடக்கிறது வாயுக்குள்ளி வரும். ஓகே, இது 2 தகடு இருக்கும் பொழுது. ஆனா ஒரு தகடு தான் இங்க போட்டிக்கிறாங்க. அப்ப இதுதான் அனோட்டாகவும் இருக்கும், இந்த இடம் தான் கத்தோட்டாகவும் இருக்கும். ஒரு தகடு தானே நாகத்தகடு கத்தோட்டாக தொழிற்படும். ஓகே, நாகத்தகடு அனோட்டாக தொழிற்படும். ஒரு தகடு தானே நாகம் இலத்திரனை இழந்து நாகம் 2+ அயனாக மாறும். அப்ப நாகம் இழந்து இங்க இலத்திரன்கள் இருக்கிறதால இது அனோட்டாக தொழிற்படும். ஓகே, அது சரி. 3வது, ஐதரசன் அயன் தாழ்த்தல் உட்படும். பாருங்க, ஐதரசன் அயன் இலத்திரனை வாங்கி தாழ்த்தப்படுகிறது. சரி,
இலத்திரன வாகனத்தால் பெருக்கும். ஐதரசன் அயன் ஒற்றியேற்றப்படுகிறது. ஐதரசன் அயன் இலத்திரனை இலக்குதா? இல்ல. அந்த இலக்க சேரத்துக்கு தான் நாகத்தகடு இருக்குது. ஆகவே 32வதுக்கு பொருத்தம் 4வது விடை. போட்டது. 2 தகடு இருக்கும் பொழுதுதான் நாகத்தகடு அனோட்டு மட்டும்தான் செப்பு தகடு கத்தோட்டு கதைக்கும். இங்க ஒரு தகடு இருக்கிறதால அவர்லதான் இலத்திரன் இழந்து அனோட், அவரை சுற்றிதான் கத்தோட். உங்களுடைய விலகுதான். ஆகவே நாங்க 4ஆம் விடையை பொருத்தமாக இருப்போம். ரைட். 33வது வினாவுக்கு வருவோம். ஒரு ஐசோபிரீன் கட்டமைப்பு தரப்பட்டிருக்குது. ஐசோபிரீன் கட்டமைப்பு தரப்பட்டிருக்குது. ரைட். கார்பன் 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 டபுள் பாண்ட் 1 2 3 4 ஹைட்ரஜன் கீழே ஹைட்ரஜன் CH3 ஹைட்ரஜன் H உங்களுக்கு தெரியும். இப்ப சொல்லப்பட்ட கூற்று கார்பன் அணுக்கள்ல 1 2 1 2 3 4 கார்பன் அணுக்களுக்கு இரட்டை பங்குத்தொலை பிணைப்பு உடைக்கப்படும். ரைட். அதாவது சொல்றாங்க ஐசோபிரீன் பல்பகுதியம் உருவாகிற டைம்ல இவங்க உடைக்கப்படுமா? சரி. 2 3 கார்பன்கள் இடையில இரட்டை பிணைப்பு உருவாக்கப்படும் தரப்பட்ட இரட்டை பிணைப்பு. அப்படி உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு ஐசோபிரீனோட போற டைம்ல என்ன செய்யும்? இது உடையும். ஓகே, அது சரி. உடைஞ்சி இதுக்குள்ள டபுள் பாண்ட் வரும். ஓகே, அதுவும் சரி. ஆகவே ஏயும் சரி. 3ஆம் விடை 33வதுக்கு 3ஆம் விடையாக இருக்கு. ரைட். 34வது கேள்வி பாருங்க. கூற்று 1 இலிங்கமுறை இனப்பெருக்கம் கூர்ப்பு ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். இலிங்கமுறை இனப்பெருக்கம் மட்டும்தான் கூர்ப்பு நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். ஏன்னு சொன்னால் புணரிகள் உருவாக்கப்படுவதல், கருக்கட்டல் நிகழ்வுகள், அங்கே இனம் ஒன்றில் மாறல்கள் தோன்ற வழிவகுக்கும். அப்ப புணரிகள் உருவாக்கப்படுறதால, கருக்கட்டல் நடக்கிறதால அங்கியர்களில மாறல் உருவாகி அது கூர்ப்பு நடக்கும். ஆகவே இரண்டும் சரி, காரணம் சரி, விடையும் சரி. ஆகவே சரி, காரணம் சரி. எதிராக விட கூட்டு காரணம் சரி. 34வது 4வது. 35வது கேள்வி. ஒரு டிரான்சிஸ்டர் இங்கு தரப்பட்டுள்ளது. ஒரு டிரான்சிஸ்டர் இங்கு தரப்பட்டுள்ளது. ஒரு டிரான்சிஸ்டர் இங்கு தரப்பட்டுள்ளது. ரைட். ஒரு டிரான்சிஸ்டர் இங்க பாத்தீங்கன்னா இங்கிட்டு மின்னோட்டம் இங்கால வருது. இது Y, இது X, இது Z. ஆகவே கேட்கிறாங்க இது எந்த மின்னோட்டம் வெளிநோக்கி வருமா இருந்தா, இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கப்படுது. மின்னோட்டம் வெளிநோக்கி வருமா இருந்தா NPN டிரான்சிஸ்டர். ஓகே. அப்ப X வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேகரிப்பான், Y வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடி, Z வந்து பாத்தீங்கன்னா காலி. ஆகவே பாத்தீங்கன்னா எத்தனையாவது விட XYZ சேகரிப்பான், அடி, காலி, NPN. 2ஆம் விடை 35வதுக்கு 2ஆம் விடை பொருத்தமா. 36வது கேள்வியை பாருங்க. இப்படி கேள்விகளுக்கு கட்டாயம் பிள்ளைகள் ஒரு வரைவை வரைஞ்சு கொள்ளுவோம். ரைட். ஒரு சின்ன ஒரு வரைவை கட்டாயம் வரைஞ்சு கொள்ளுவோம். வாகனம் ஒன்றில் பயணத்தின் போது அதனது வேகம் நேரத்துடன் மாறும் விதம் படத்தில் காணப்படுகிறது. ரைட். இது எத்தனையாவது விட வேகமா டைப் பண்ணுங்க பாப்போம். ரைட். சரி. ஒரு வேக நேரம் வரைந்து தரப்பட்டிருக்குது. ரைட். முதலாவது சொல்லி பார்ப்போம். செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 செகண்ட். 8 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 செகண்ட். 10 20 30 40 10 20 30 40. உங்களுக்கு தெரியும் வேகம் என்பது காவிக்கரியா. ரைட். 0 முதலாவது செகண்ட்ல 10. இங்க 10. முதலாவதுல 20, 2ஆவதுல 30, 3ஆவதுல 40, 4ஆவதுல 40, 5ஆவதுல 40, 6ஆவதுல 40, 7ஆவதுல 30, 8ஆவதுல 20. இதான் வரை விழிப்போடு வரை. சரியா? ரைட். இப்ப கேள்வி, முதல் 4 செகண்ட்களில் வாகனம் 6 முகங்களுடன் சென்றுள்ளது. முதல் 4 செகண்ட்கள் 6 முகங்களோடு சென்றிருக்கா. பாருங்க, இது 1 செகண்ட், இது 2 செகண்ட், இது 3 செகண்ட், இதான் 4 முகம்.
அப்ப 6 சென்றது 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். அப்ப 4 செகண்ட் வந்ததால அது பிழை. அடுத்தது வாகனம் 3 செகண்ட்கள் மாறாத வேகத்துடன் சென்றது. 3 செகண்ட் பாருங்க, மாறாவே வந்த போது இதான மாறாவே 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். பாருங்க 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். 3ல இருந்து 6 வரைக்கும் மாறாம போய் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். அது சரி. மூன்றாவது வாகனமானது ஓய்விலிருந்து தனது பயணத்தை இயக்கத்தை ஆரம்பிச்சது. ஓய்வில் இருந்துதான் 0ல இருந்து ஆரம்பிச்சது. இது 10ல இருந்து ஆரம்பிச்சது. ஆகவே அது பிழையாக இருக்கும். வாகனம் 6 சென்ற தூரம் 60 மீட்டர் ஆகும். 6 சென்ற தூரம் தான் 6 சென்ற தூரம். அப்ப உங்களுக்கு தெரியும் 10ல இருந்து ஆரம்பிச்சதால 6 நாங்க பாக்குற டைம்ல ரைட் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இதுல 30 பரப்ப கண்டா எவ்வளவு வரும்? அதை தர அடி 3 தர செங்குத்து உயரம் 30. அப்ப 15 45 மீட்டராக இருக்கும். 45 மீட்டராக இருக்கும். ஆகவே அதுவும் பிழை. விட பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் விடை மொத்தமாக 2ஆம் விடை 16வது. 37வது கேள்வி. பின்னொருள் நட்போசனையாக்கத்துக்கு காரணமான அயன்களை கொண்டுள்ள சோடி. நட்போசனையாக்கின்ற போது நைட்ரேட்டு பொசுபேட் அயன்கள், நைட்ரேட்டு பொசுபேட் அயன்கள். ஆகவே 2ஆம் விடை பொருத்தம். வெரி குட், 2ஆம் விடை பொருத்தம். 38வது கேள்வி. இரசாயன வளமாக்கியலுக்கு பதிலாக சேதன வளமாக்கியலை பயன்படுத்தல். அப்ப அது என்னன்னு சொல்லுது? இவருக்கு பதிலாக அவர், இவருக்கு பதிலாக அவர். அதை நாங்க சொல்றது என்ன? மீள் பாவனை. இவருக்கு பதிலாக அவரை நாங்க பாவிக்க போறோம். ஆகவே மீள் பாவனை 3ஆம் விடை. இவருக்கு பதிலாக அவரை பாவிக்க போறோம். மீள் பாவனை. இரசாயன வளமாக்கியலுக்கு பதிலாக சேதன வளமாக்கியலை நாங்க பயன்படுத்துறோம். அது எல்லாமே அவங்களோட புக்ல தந்தீங்க. அதாவது ரெடியூஸ், ரிசைக்கிள், ரிப்ளேஸ், இப்படி இந்த 4 விஷயங்களையும் தானே. ரைட். 4R சிஸ்டத்துல சொல்லுங்க பாப்போம். 4Rல என்ன இருக்குதுன்னு? 4R ரைட். அவ சொல்லுங்க. 4Rல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரசாயன வளமாக்கியலுக்கு பதிலாக சேதன வளமாக்கியலை பயன்படுத்துறேன்னு சொல்லுது. ரிப்ளேஸ் என்ன? ரிப்ளேஸ். அப்ப ரிப்ளேஸ்ன்னு சொன்னா இவருக்கு பதிலாக அவர். ரைட். ரியூஸ் வராது. ரெடியூஸ் அதாவது தாழ்த்துறது வராது. அடுத்தது ரீசைக்கிள் மீள் சுழற்சி வராது. ரைட். பிரதியீடு செய்யறது ரிப்ளேஸ். பிரதியீடு செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷால சொல்றேன்? ரிப்ளேஸ். அப்படியா? கதைங்க. மீள் பாவனை. மீள் பாவனைன்னு சொன்னா அவரை திரும்ப பாவிக்கிறது ரியூஸ். ரைட். அப்ப பிரதியீடு செய்தல் 38வது நாம முதலாவது பிரதியீடு செய்தல். 38வது முதலாவது பிரதியீடு செய்தல். இவருக்கு பதிலாக இவரை நாம பிரதியீடு செய்தல். ஓகே, வெரி குட். சரி. 39 பச்சை வீட்டு வாய்க்கால் வெளியேறது தடுக்கிறதுக்கு யாரு? கியோட்டோ உடன்படிக்கை. கியோட்டோ 39க்கு 3வது கியோட்டோ உடன்படிக்கை. மொன்றியல் உடன்படிக்கைன்னு சொன்னா ஓசோன் படை வரிகாதலை தடுக்கிறதுக்காக கனடாவில் நடந்ததுதான் மொன்றியல் உடன்படிக்கை. ரம்சார்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஈர நிலங்கள்ல காப்பு, ஈர நிலங்கள் தொடர்பான காப்பு. ரைட். அதே மாதிரி பேசல் சொன்னா அது சூழல் பாதுகாப்பு தொடர்பான ஒரு சமவாயம். ஆகவே கியோட்டோ என்பது பச்சை இல்ல வாயுக்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை. அதே போல இன்னொன்னு இது ரியோ, ரியோ உடன்படிக்கையும் இருக்கு, தெரிஞ்சு கொள்ளணும். ரியோ பச்சை வீட்டு வாய்க்கு ரியோ. 40வது பின்னோட்டில் அமிலமலைக்கு காரணமான வாயு. அமிலமலைக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் SO2, அதே போல NO2 2 வாயுக்கள் காரணமா இருக்கும். ஆகவே இங்க காணப்படுறது SO2. 40வதுக்கு 4வது விடை. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 40 வினாக்கள் நாங்க செஞ்சிருக்கிறோம். ரைட். எவ்வளவு வேலைப்படுத்தலுக்கு மத்தியில தான் நாங்க வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும் நாங்க எங்களோட ஓட்டம் வந்து வித்தியாசமான ஒரு ஓட்டம். இந்த முறை அதிகளவான மாணவர்கள் என் மூலமாக ஏதோ ஒரு வகை பிரயோசனத்தை அடைவதற்காகத்தான் இந்த வகுப்புகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில
வகுப்புல நீங்க எல்லாரும் கட்டாயம் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. 40ல எத்தனை புள்ளிகள் நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. ரைட், பார்ப்போம். அப்ப உங்களோட அடைவு மட்டங்களை நான் இனங்கண்டு கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்விகளையும் என்ன சரி உங்களுக்கு டவுட் எழுந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. அனுஜ் வெரி குட், அவங்களோட புள்ளிய அறிவிச்சுக்கிறாங்க. இஸ்ரா வெரி குட். ஆனா 40க்கு 40 இல்ல 37 தான் ஹையஸ்ட். 35 இல்மா வெரி குட். ஓகே இன்ஷா அல்லாஹ் நாங்க 32 33க்கு மேல நாங்க புள்ளிகள் எடுப்போமா இருந்தா இலகுவான முறையில நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், மொரீன் வெரி குட். சபியா வெரி குட். இப்ப அடிக்கடி நீங்க கழிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள், அடிக்கடி கேள்வி கேட்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்டா என்ன முயற்சி ஒன்று எடுக்கணும் மருகி. ஓகே ரைட். இன்ஷா அல்லாஹ் நீங்க 7 மாத அளவு நாங்க இன்னொரு ட்ரை ஒன்று கொடுப்போம். ரைட், அந்த அடிப்படையில நாங்க இதோட நாங்க இந்த வகுப்பை நாங்க நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். இது ஆன்சர் சீட்டை நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொடுங்க. அம்மா வெரி குட். ரைட், ஓகே இன்ஷா அல்லாஹ் வார வகுப்பு சந்திச்சு